டிசம்பர் 12 என்ன ரஜினி சாரோட பர்த்டே. சூப்பர். அந்த டேட் அன்னைக்கு அவரோட படத்தோட அப்டேட் ஏதாவது வருமா? டிசம்பர் 12 அன்னைக்கு இல்லை. அஜித் சார் இப்போ வந்து கார் ரேஸ்க்காக மலேசியாவில் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். இன்னொரு பக்கம் விஜய் சார் டைரக்டர், அவர் வந்து அஜித் சார் கார் ரேஸ் பண்ணுறதை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, அவருமே அஜித் சாரை வச்சு விளம்பர படம் பண்ண மலேசியாவில் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஜித் சாரை சுற்றி என்னதான் சார் நடக்குது? சிறுத்தை சிவா பொறுத்தவரைக்கும் அஜித் படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வெளில வரல நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சார், கருப்பு படம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, ஓடிடியில் இன்னும் சேல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, ஓடிடி சேல் ஆகிடுச்சு, ஜனவரி வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். லிங்குசாமி சரண் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா? இல்ல சார், லிங்குசாமி ப்ரொடியூஸ் பண்றாரு, சரண் வந்து கதை வசனம் பண்றாரு சார். படத்துல ஹீரோ யாருன்னா வித்தார்த் அப்புறம் நட்டி நடராஜன் ரெண்டு பேர் பண்றாங்க. படத்துக்கு ஹீரோயின் வந்து லட்சுமி மேனன் பண்றாங்க சார். திருப்பதி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டான ஹீரோயின் தான் லட்சுமி மேனன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கும்கி படத்துல. அதே சென்டிமெண்ட் இங்க கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம், படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஹீரோயினா போட்டிருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கன்னா மலேசியாவில் நடக்குது சார். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சார். டேரக்டர் வந்துட்டாரு, ஹீரோ வந்துட்டாரு, கேமராமேன் வந்துட்டாரு, ஹீரோயின் மட்டும்தான் வரல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு வெயிட் பண்றாங்க, 11 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. பகல் பூரா வரலையா சார்? அன்னைக்கு ஃபுல்லாவே வரல சார். வரலையா? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா, மலேசியாவில் கொஞ்சம் அந்த சரக்கு இதெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கும், நல்ல நல்ல சரக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருப்பாங்க போல். போய் ரூமில் போய் செக் பண்ணால் சரக்கு அடிச்சுட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டிங் வரலைன்னா இவங்களை வச்சு எப்படி நம்ம ஷூட் பண்ணுறது? அதனால டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு அமுச்சு விட்டு இப்போ அடுத்து வேற யாரை ஹீரோயினாக போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் இல்லாத ஷூட்லாம் இருக்கும் இல்லையா, ஹீரோ வச்சு பண்ணுறது. ஸோ இந்த ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோ வந்து இந்த மாதிரியான சில விஷயம்லாம் பண்ணுவாங்க, சரக்கு அடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறது, ஷூட்டிங் சரியாக வராமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஹீரோக்கள் நிறையா பண்ணி நம்ம எனக்கு தெரியும். நிறையெல்லாம் சொல்ல முடியாது, அதாவது எங்கேயா 1-2 இருக்கும். இது வந்து அபூர்வமான விஷயமா தான் இருக்குது. இப்போ நீ ஒரு ஹீரோயினை பற்றி சொன்னேன், நான் ஒரு ஹீரோயினை பற்றி நியூஸ் சொல்கிறேன். ஹீரோயின் வந்து நயன்தாரா. அவங்க திருமண வீடியோ தொடர்பாக வழக்குகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் தனுஷ் வழக்கு இன்னும் முடிவடையலை. ஆனால் அவங்க மேலே இன்னொரு வழக்கு போட்டிருந்தவர் வந்து ஏபி இன்டர்நேஷனல். சந்திரமுகி படத்தில் வந்து சில காட்சிகள் அவங்க அந்த திருமண வீடியோவில் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு போட்டிருந்தார். அந்த வழக்கு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு. என்னென்னா, இவங்க அவரோட பேசி ஒரு மாதிரி ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து அவர் கொஞ்சம் காம்பன்சேஷன் கொடுக்குறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவர் அந்த வழக்குலேருந்து விலகிட்டார். இப்போ மிஞ்சி இருக்கிறதுனா இப்போ தனுஷ் போட்ட வழக்கு ஒன்று தான். அதை மட்டும் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வந்துடும். அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அரசனை பற்றி பேசி. ஆமாம் சார். டிசம்பரில் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து அஃபிஷியலாகவே இப்போ வந்து மலேசியாவில் நடந்த ஒரு விழாவில் வந்து சிம்பு அறிவிச்சிருக்காரு, 9ஆம் தேதி முதல்ல அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங்காக இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ மலேசியாவில் இருக்க சிம்பு இன்றைக்கி வந்துடுறதா இருக்காரு. நாளைக்கு வந்து அந்த கோவில்பட்டி லொக்கேஷனுக்கு போயிடுவார். நாளைக்கு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரா இல்லை நாளை மறுநாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரா அப்படின்றது வெற்றிமாறனுடைய முடிவை பொறுத்ததுன்னு சொல்லிட்டார் அவர். நான் வந்துடுறேன், நீ 8ஆம் தேதி ஆரம்பித்தாலும் சரி, 9ஆம் தேதி ஆரம்பித்தாலும் சரி, இது உங்கள் முடிவு அப்படின்ட்டு வெற்றிமாறன் தான் சொல்லிடுறார். நீங்கள் வாங்க, வந்து ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிங்க, அதுக்கு அடுத்த நாள் ஷூட் பண்ணலான்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் இன்றைக்கி ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னா முழுக்க அதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் தான். இன்றைக்கி சினிமா உலகத்தில் சிம்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு முக்கியமான தடையாக இருந்தது ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புக்கும் இடையே இருந்த பிரச்சனை. அது சார்ட் அவுட் ஆகாமல் இந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் ஐஸ்வரி கணேஷுடைய நிபந்தனை. இதுக்கு நடுவில் இந்த சார்ட் அவுட் பண்ணலான்னு சிம்பு 2-3 தடவை தொடர்பு கொண்டாரு. அவரோட பேச முடியல அப்படின்லாம் கூட செய்திகள் வந்தது. அவரோட பேசாமல் இருந்தால் எப்படி இதை சார்ட் அவுட் பண்ண முடியும்? அதுக்கு தான் தானு முயற்சி எடுத்திருக்காரு. தானு லைனில் வந்தோடனே ஐஸ்வரி கணேஷ் வந்து அவருக்கு பேச ஒத்துக்கிட்டார். பேச ஒத்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் சிம்புவோடவும் பேச வச்சுருக்காரு. இப்போ 3 பேரும் சேர்ந்து பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐஸ்வரி கணேஷுக்குன்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த
முன்பணம் என்கிட்ட இருக்குது. அந்த முன்பணம் வேணுன்னா நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம படம் பண்ணலான்னு சொல்கிறீங்களா, சூப்பர் ப்ராஜெக்ட் என்கிட்ட 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்கிறேன், இதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். அதாவது சிம்பு இப்போ இன்றைக்கி பார்த்தா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்க அரசன்னா அதுக்கு காரணம் அதனுடைய காம்பினேஷன் தான். ஒரு பக்கம் வெற்றிமாறன், இன்னொரு பக்கம் சிம்புன்னும் போதே அதனுடைய எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. இப்போ அதை டபுள் பண்ணுற மாதிரி அதில் வந்து விஜய் சேதுபதி சேர்ந்துருக்காங்க. இது மாதிரி சிம்பு வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் 2-3 சொல்லியிருக்காராம் ஐஸ்வரி கணேஷுக்கு. நீங்கள் இந்த படம் மட்டும் பண்ணிங்கன்னா இப்போ என்னால் கொஞ்சம் சின்ன சின்ன நான் லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டுன்னு சொல்கிறீங்களே, அது அப்படியே 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அமையும். சாய்ஸ் உங்களுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஐஸ்வரி கணேஷ் தான் டிசைட் பண்ண என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண போகிறான்னு. எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை மாதிரி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. அரசன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நிஜமாகவே இன்றைக்கு இருக்கிற ஹீரோக்கள் வந்து சிம்பு மாதிரி நடந்துக்கிட்டா நல்ல. அதாவது ஒரு காலத்தில் சிம்பு வந்து நிறைய குறை சொல்லுவாங்க, இல்லை தாமதமாக ஷூட்டிங் வராரு, சம்பளத்தை ஒத்துக்கிட்டு சம்பளத்துக்கு மேலே கேட்குறாரு. இப்போ அவர் பார்த்தா அவர் மாதிரி மற்ற ஹீரோக்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் சிம்பு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் சூப்பராக வரணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா படத்துக்கு எல்லாம் செலவு பண்ணணும். திருப்பி நான் எனக்கு சம்பளம் கொடுத்து அது மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் எனக்கு இப்போ சம்பளம் வேணாம், எனக்கு சம்பளமே கொடுக்க தேவை, நீங்கள் படத்தை எடுங்க, படத்தை பிரம்மாண்டமாக எடுப்போம். படம் பிரம்மாண்டமாக எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. வெற்றி அடையும் போது அதுக்குரிய பங்கை நான் வாங்கிக்கிறேன். இது வந்து ப்ரொடியூசருக்கே எவ்வளோ ஒரு ஆறுதலான விஷயம். ஏதாவது சிம்புக்கு பணம் கொடுக்குறது தேடியில் அரைஞ்சிட்டு இருக்கணும், அப்புறம் அதுக்கு வட்டி கட்டணும். இன்றைக்கி சிம்பு வாங்குற சம்பளத்துக்கு பார்த்தா அதுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு வட்டியே பெரிய தொகையாகும். அதெல்லாம் வேணான்னு சொல்கிறதே பெரிய பெருந்தன்மை தான் சொல்லணும். இதை ரஜினிகாந்த் பண்ணார் சிவாஜி அப்போ. சிவாஜி அப்போ ஒரு மொத்த தொகையை அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து 1000 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்ச தொகை பூரா படம் முடிஞ்சு தான் வாங்கினார். படம் முடிஞ்சு வாங்கும்போது இந்த தயாரிப்பாளருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பெரிய பெனிஃபிட். அது மாதிரி ஒரு கான்செப்டுக்கு இன்றைக்கி சிம்பு வந்திருக்கிறது நிஜமாவே பாராட்ட வேண்டியது. ஹேட்ஸ் ஆஃப் டு சிம்பு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஷூட்டிங் போகிற படத்தை பற்றி சொன்னீங்க. நான் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற படம் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். கார்த்தி நடிப்பில் வாவாதேரிய படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாள் தான், December 12 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது சார். அதை டபுள் பண்ணுற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும் இல்லை, ப்ரொமோஷனும் சரியா இல்லை. அந்த படம் கரெக்டாக ரிலீஸ் ஆயிருமா அந்த டேட்டில்? வாவாதேரிய படத்தினுடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா இந்த சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரை கண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல அனுபவம் உள்ளவர். அதே மாதிரி சினிமாவை பற்றி நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் உண்டு. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாமல் இருப்பாரா? அதுக்கான விழா போன வாரமே நடக்கிறதா இருந்தது. இந்த தொடர் மழை காரணமாக தான் அதை கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதுக்கான விழா நடக்கிறதுக்கு சென்னையில் பிரம்மாண்டமாக அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ரசிகருடைய எதிர்பார்ப்பு அப்படியே டபுள் பண்ணுற மாதிரி அந்த விழா அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம வந்து December 12 பற்றி பேசிட்டோம். December 12 என்ன? ரஜினி சாரோட பர்த்டே. சூப்பர். அந்த டேட் அன்னைக்கு அவரோட படத்தோட அப்டேட் ஏதாவது வருமா? December 12 அன்னைக்கு இல்லை, அதை ஒரு 2 நாள் முன்னாடி December 10 அன்றைக்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்காங்க. இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் எனக்கு தெரிஞ்சு வந்து December 10 அவருடைய புதிய படத்தை பற்றி அறிவிப்பு வழியாக ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பர்த்டே பற்றி நீ சொன்ன. சூப்பர் ஸ்டார் கலந்துக்க இருக்கின்ற இன்னொரு பிரபலமான நடிகர் கம் டைரக்டருடைய பிறந்தநாள் விழாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி பாக்யராஜனுடைய பர்த்டே. இந்த வருஷம் அவருடைய பொன் விழா ஆண்டாக கொண்டாடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாருன்னா அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்படையும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதனால் ரஜினிகாந்தை போய் டேட்டு கேட்டிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி வந்து நவம்பர் மாதமே நடத்துகிறதா இருந்தாங்க அவங்க. அப்போ வந்து ரஜினிகாந்த் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்து நீ வச்சுக்க நான் வரேன்னு சொல்லிட்டாரு. பட் குறுகிய காலம் அப்படின்றனால இவங்க அதை அரேஞ்ச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட போயிருக்காங்க, அந்த டேட்டை எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியல, நீங்கள் டிசம்பர் ஜனவரியில் ஏதாவது டேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஜனவரியில் வந்து 1 to 10 நீங்கள் என்ன டேட் வச்சாலும் நான் வரேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ அவருடைய பிறந்த நாளான 7ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மாபெரும் விழாவை கலைவாணர் அரங்கத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைமையில். அஜித் சார் இப்போ வந்து கார் ரேஸ்க்காக மலேசியாவில் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். இன்னொரு பக்கம் விஜய் சார் டைரக்டர், அவர் வந்து அஜித் சார் கார் ரேஸ் பண்ணுறதை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, அவருமே அஜித் சாரை வச்சு விளம்பர படம் பண்ண மலேசியாவில் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஜித் சாரை சுற்றி என்னதான் சார் நடக்குது? அஜித் சாரை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு வருஷமாக அஜித்தை பற்றி அதிகமான செய்திகள் வர்றது அப்படின்னா அவருடைய கார் ரேஸ் பற்றி தான். ஆமாம், இதுக்கு முன்னாடி ரசிகர்கள்லாம் அந்த படம் ஒரு படத்தை அறிவிச்சிருந்தாருன்னா அந்த படத்தினுடைய அப்டேட் என்ன, இந்த படத்தினுடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு வருஷமாக அவங்க கேட்கக்கூடிய அப்டேட்னா இந்த ரேஸ் அப்டேட் என்ன, அந்த ரேஸ் அப்டேட் என்ன, அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து விஜய் வந்து அவர் கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட காட்சியெல்லாம் படமாக்குறாரு. அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக வரப்போகுது அப்படின்னு தான் செய்திகள் வெளில வந்துட்டுருக்கு. இந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அஜித் படமாக்குறது இருக்க அது இப்போ ஸ்டார்ட் ஆனதில்லை. கடந்த 8
8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அஜித். இது பல பேருக்கு தெரியாது. ரொம்ப வருஷமாகவே அவர் கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா காட்சியிலையும் ஒரு பதிவாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு பக்கம் கார் ரேஸ், ஒரு பக்கம் அஜித்துடைய வாழ்க்கை, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு திரைப்படமாக உருவாக்கலாம் அப்படின்ற ஐடியா ஆஃப் லேட் வந்து அஜித்துக்கு வந்திருக்கு. அந்த பொறுப்பு தான் இப்போ வந்து விஜய் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் இது கரெக்டாக ஷேப் ஆச்சுன்னா அதை பற்றிய முழு விவரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவா பொறுத்த வரைக்கும் விளம்பர படம் எடுக்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. அது முடிஞ்சோடனே அவர் வந்துடுவார். இதுக்கப்புறம் வந்து தான் அஜித் படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித் படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வெளில வரல நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அஜித்துடைய சம்பளம் தான். இன்றைக்கி ஓடிடி நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த தொகையிலேருந்து ஜகா வாங்கினதுக்கு பின்னால் பல தயாரிப்பாளர்கள் தடுமாறுறாங்க. பல நடிகர்களுடைய சம்பளம் சடசடன் இறங்கி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மாவீரன் ப்ரொடியூசர் இருக்கார். அவர் வந்து விக்ரம் வச்சு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்துக்காக விக்ரமுக்கு பேசப்பட்ட சம்பளம் இருக்க ஒரு மிகப்பெரிய தொகை. இப்போ இந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் படம் வாங்குறதில்ல, சேட்டலைட் மார்க்கெட் முழுவதுமாக சரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விக்ரமா என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் நான் என்ன பேசிடணும் சம்பளம் உங்களுக்கு அதில் பாதி கொடுங்க, எனக்கு போதும் நடிக்கிறேன்னு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல கெஸ்டர். ஏன்னா சினிமா உலகத்துலேருந்து அவங்க தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க? அவங்களுக்கு வருவாய் வந்தால் அதை அப்படியே வந்து நடிகர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. வருவாய் வராத சூழ்நிலை முடியாது இல்லையா? இந்த யதார்த்தத்தை வந்து அஜித் கொஞ்சம் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் இன்னும் அந்த 175 கோடி ரூபா சம்பளத்தில் இருக்கார். 175 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது அது 200 கோடி ரூபாவை தாண்டிடுது. இப்போ அந்த சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஓடிடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகபட்சமாக 100 கோடிக்கு மேலே தாண்டதாகவே இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது 175 கோடி ரூபா அவர் சம்பளம்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் காஸ்ட்டு, ஹீரோயின் காஸ்ட்லாம் சேரும்போது குறைஞ்சபட்சம் 250லேருந்து 300 கோடி ரூபா காஸ்ட் ஆகிடும். அது எங்கேருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க? அதுதான் யதார்த்தமான நிலை. இதை தெரிஞ்சுக்கிட்டு அஜித் வந்து ஒன்று சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லையா நம்ம இந்த அளவுக்கு டெஃபரெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சா அவரே வந்து இதை வந்து இப்போ இவர் சிம்பு பண்ணுறார் இல்லையா, முதல்ல நான் படம் பண்ணுறேன், அப்புறம் என்ன ரிட்டர்ன் வருதோ அதில் ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவர் இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து அவருக்கு நல்ல நண்பர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட். அவர்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் படம் எடுங்க, இந்த உரிமைகளில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் கூட அஜித் வச்சுக்கிட்டோம். விற்கிறது என்னை கேட்காம விற்க முடியாதுன்ற கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு விற்றதுக்கப்புறம் அந்த விற்றதில் வந்து ஒரு மேஜர் சங்கை வந்து அவர் எடுத்துக்கலாம். அது எடுத்தாருனா தான் அந்த படம் மூவ் ஆகும். ஏன்னா ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர ஆதிக்கிற வச்சதுனால இன்னி வரைக்கும் ஷூட்டிங் போக முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சம்பளம்ன்ற நங்கூரம் தான். அது கொஞ்சம் விலகினா தான் இந்த கப்பல் மூவ் ஆகும். இல்லைன்னா மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். சார், கருப்பு படம் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, ஓடிடியில் இன்னும் சேல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, ஓடிடி சேல் ஆகிடுச்சு, ஜனவரி வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளில செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஓடிடி விற்றுட்டாங்கன்னா நிச்சயமாக ஜனவரி 23ஆம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த நிமிடம் வரையில் அதுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகலை. பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகலை. கையெழுத்தானால் தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை வந்து உறுதி செய்வாங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த ஓடிடியை பொறுத்த வரைக்கும் என்ன படம் வாங்குறாங்க, என்ன படம் அவங்க சைக்காலஜி நமக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஜனவரி மாதம் வெளிவர இருக்கின்ற பராசக்தி திரைப்படம் இருக்கு, அது வந்து அப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள படம். சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரவி மோகன், இன்னொரு பக்கம் வந்து அதர்வா. இதெல்லாம் தாண்டி அந்த படத்துடைய டைரக்டர்னால் ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த சுதா குங்காரா. அந்த படத்துடைய விளம்பரம், அந்த பாடல்லாம் கேட்கும்போது அவ்வளோ வந்து பிரமாதமாக இருக்குது. அந்த பாடலே அந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து உறுதி செய்கின்ற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இன்னி வரைக்கும் அந்த படத்துடைய ஓடிடி உரிமைகள் விற்கலை. இதுக்கு என்ன சொல்கிறேன்? ஜனவரி மாதம் படம் ரிலீஸ், இது வரைக்கும் விற்கலை. அவ்வளோ பெரிய படம். இது இந்த ஈக்குவேஷனே புரியல. விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அரசியல் கலப்புள்ள படம் இது, அதனால் சில ஓடிடி நிறுவனங்கள் இந்த படத்தை வாங்கிறதுக்கு தயக்கம் காட்டுறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அபிஷன் ஜீவித் ஒரு படத்தில் கதானா நடிக்கிறாரு, சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த படத்துடைய ஓடிடி உரிமை விற்றுச்சு. இப்படி அவங்க ஓடிடிக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் அவங்ககிட்ட வந்து வித்துடுறாங்க. அது தெரியாத பல தயாரிப்பாளர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமையாக இருக்குது. சுந்தர் சி விஷால் கூட்டணியில் உருவாக போகிற படம் வந்து இந்த மாதம் ஷூட்டிங் போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரலையே. ஷூட்டிங் போகிறதா தான் நிச்சயமாக அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதம் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்றனால தான் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. நம்ம போன வாரம் அதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தோம், அந்த படத்துக்காக அவர் வாங்கி இந்த கால்ஷீட்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம்
இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல அந்த வேலையில் தான் இருக்காங்க. அது தவிர விஷால் படம் பார்த்தா மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. அவர் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சிட்டானா தான் முழுமையாக வந்து அந்த படத்தில் கவனம் செலுத்தணும். அதனால் இதெல்லாம் யோசிச்சு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கலாம் அப்படின்னு சுந்தர்சி முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பு விஷாலுக்கு முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் தமன்னா, யோகி பாபு இவங்களுடைய கால்ஷீட்டும் சரியாயிடும் அப்படின்றது தான் அவருடைய பிளான். நிச்சயமாக பொங்கலுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே சார், நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.